IPL 2026 தொடரின் மாபெரும் இறுதிப் போட்டி அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் கோலாகலமாக நடைபெற்றது. இந்த போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணியை வீழ்த்திய ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி தொடர்ந்து இரண்டாவது முறையாக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றி வரலாற்று சாதனை படைத்துள்ளது. கடந்த ஆண்டு முதல் முறையாக கோப்பையை கைப்பற்றிய பெங்களூரு அணி இந்த ஆண்டும் அதே ஆதிக்கத்தை தொடர்ந்தது. இதன் மூலம் IPL வரலாற்றில் தொடர்ந்து 2 முறை கோப்பையை வென்ற அணிகளின் பட்டியலில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகளுக்கு அடுத்ததாக பெங்களூரு அணி இடம் பிடித்துள்ளது. IPL 2026 சாம்பியனான பெங்களூரு அணிக்கு ரூபாய் 20 கோடி பரிசு தொகை வழங்கப்பட்டுள்ளது. இறுதிப் போட்டியில் தோல்வியடைந்த 2ஆம் இடம் பிடித்த குஜராத் அணிக்கு ரூபாய் 13 கோடி வழங்கப்பட்டுள்ளது. பிளே ஆஃப் சுற்றில் விளையாடிய மற்ற அணிகளும் கணிசமான பரிசு தொகையை பெற்றுள்ளன. குவாலிஃபயர் 2 போட்டியில் குஜராத்திடம் தோல்வியடைந்த ராஜஸ்தான் அணி ரூபாய் 7 கோடி பெற்றுள்ளது. அதேபோல் எலிமினேட்டர் சுற்றில் வெளியேறிய ஹைதராபாத் அணிக்கு 6 கோடியே 5 லட்சம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த வெற்றியின் மூலம் பெங்களூரு அணியின் கேப்டனாக செயல்பட்ட ரஜத் பட்டிதார் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளார். மிகப்பெரிய நட்சத்திர வீரராக இல்லாத போதும் அணியை சிறப்பாக வழிநடத்தி தொடர்ந்து 2 ஆண்டுகள் கோப்பையை வெல்லச் செய்துள்ளார். அவரது தலைமைத்துவம் முக்கிய தருணங்களில் எடுத்த முடிவுகள் அணியின் வெற்றியில் முக்கிய பங்காற்றின. இதனால் சமூக வலைதளங்களில் ரசிகர்கள் அவரை பாராட்டி வருகின்றனர். பெங்களூரு அணியின் வெற்றி விராட் கோலி ரசிகர்களிடையே மிகப்பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பல ஆண்டுகளாக அணிக்காக விளையாடி வரும் அவர் தற்போது தொடர்ச்சியாக 2 சாம்பியன் பட்டங்களை பெற்றுள்ளார். இதனால் நாட்டின் பல பகுதிகளில் ரசிகர்கள் வெற்றி கொண்டாட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். இந்த சீசனில் பேட்டிங், பந்துவீச்சு மற்றும் களத்தடுப்பு என அனைத்து துறைகளிலும் பெங்களூரு அணி சிறப்பாக செயல்பட்டது. லீக் சுற்றிலிருந்தே ஆதிக்கம் செலுத்திய அந்த அணி முக்கியமான போட்டிகளில் அழுத்தத்தை திறம்பட சமாளித்து இறுதியில் சாம்பியன் பட்டத்தை தக்கவைத்து தனது பலத்தை மீண்டும் ஒருமுறை நிரூபித்துள்ளது.